வெல்கம் டு சந்திரமேக்ஸ். மார்ச் 2025 மந்த்தினுடைய கரண்ட் அஃபேர்ஸில் வந்து முக்கியமான ஒரு 100 கரண்ட் அஃபேர்ஸை வந்து எம்சிக்யூ ஃபார்மேட்டில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த எம்சிக்யூஸ் வந்து நம்ம ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து மட்டும்தான் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கூடயே வந்து வேற எதை படிப்போம் அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கூடயே சேர்த்து ப்ளஸ் ஸ்டாட்டிக்குமே வந்து நம்ம கவர் பண்ணுறோம். ரைட்டா? சரி, இதில் முதல் கேள்வி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க, உலக வனவிலங்கு தினம், வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே. இது வந்து எப்பொழுதுனா மார்ச் 3. ஸோ உங்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வனவிலங்குகள் ஆகட்டும், அதுக்கப்புறம் பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ், ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா அப்படின்ட்டு சொல்லுவாங்கல்ல, விலங்குகளாகட்டும் தாவரங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் அது வந்து முக்கியமா வந்து இப்போ ஒரு சிறுத்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த சிறுத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இது வந்து ஐயூசிஎன்ல வந்து என்ன கேட்டகரியில இருக்கு, இல்லைன்னா சைட்ஸ்ல வந்து என்ன கேட்டகரியில இருக்கு, இல்லைன்னா இது இந்திய வனவிலங்கு சட்டம், சரியா, அதுல வந்து எதுல இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்மளுடைய மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து டாபிக் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து ஆல்ரெடி எடுத்த ஒரு நோட்ஸ் தான். ஸோ நீங்க அதையுமே வந்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி எழுதுனது, ஜஸ்ட் நான் சொல்றேன். ஐயூசிஎன் அப்படின்னா அதனுடைய விரிவாக்கம் வந்து இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஸோ டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லாம் இப்போ இது மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயூசிஎனுடைய விரிவாக்கம் என்னன்ட்டு இங்கிலீஷ்ல தான் இதனுடைய ஃபுல் ஃபார்மே கொடுக்குறாங்க. ரைட்டா? இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இந்த ஐயூசிஎன் என்ன பண்ணுன்னா இவங்களுக்கு கீழே ரெட் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரெட் லிஸ்ட் கீழே 9 கேட்டகரி இருக்கு. அதாவது இது வந்து இந்த ஐயூசிஎனுக்கு கீழே வந்து ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா ரெண்டுமே தான். ஃப்ளோரா அப்படின்றது பிளான்ட், ஃபவுனா அப்படின்றது அனிமல். ஸோ என்ன அப்படின்னா அது வந்து அழிஞ்சு போயிருச்சா, அதுக்கடுத்து வந்து இது அழியறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கா, அழியறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதா, அழியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையா இருக்குதா அப்படின்ற 9 கேட்டகரியில் வந்து பிரிக்குது. எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் ஐயூசிஎன் வந்து இந்த இதை வந்து எப்பொழுது கொண்டு வந்தாங்கன்னா அக்டோபர் 5, 1948 கொண்டு வந்தாங்க. எங்கன்னா பிரான்ஸ்ல கொண்டு வந்தாங்க. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குதுன்னா கிளாண்டில் இருக்கு. கிளாண்ட் எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கு. அடுத்து இந்த ஐயூசிஎனுக்கு கீழே எப்படி பிரிப்பாங்கன்னா வல்னரபிள், எக்ஸ்டிங்க்ட் அந்த மாதிரி இது பண்ணி பிரிப்பாங்க. சைட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. சைட்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா அதனுடைய விரிவாக்கம் வந்து கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்டு, அதுக்கப்புறம் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ் ஆஃப் வைல்டு ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா. ரைட்டா? ஃப்ளோரானா வந்து பிளான்ட், ஃபவுனானா அனிமல். சரியா? கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ் சைட்ஸ் ஆஃப் வைல்டு ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா. இந்த சைட்ஸுக்கு எப்படி பிரிப்பாங்கன்னா அப்பெண்டிக்ஸ் 1, 2, 3ன்னு பிரிப்பாங்க. சரியா? அதனுடைய அழியக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு அது எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குதோ அதை வச்சு பிரிக்கிறாங்க. அடுத்து இந்திய வனவிலங்கு சட்டம், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. இது கீழே வந்து முதலாம் அட்டவணையில் இருக்கா, 2ஆம் அட்டவணையில் இருக்கா, 3ஆம் அட்டவணையில் இருக்கா அப்படின்றத பிரிப்பாங்க. இது எல்லாமே வந்து அதாவது வைல்ட் லைஃப் இருக்கு தெரியுமா, அந்த விலங்குகள் ஆகட்டும், தாவரங்கள் ஆகட்டும், மரங்கள், செடிகள் எல்லாத்தையுமே இந்த ஒரு விஷயத்துக்குள்ள பிரிப்பாங்க. ரைட்டா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 3 பிரிவுகள். ரைட்டா? சரி, அடுத்த கேள்வி வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா சர்வதேச மகளிர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? சரியா? இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. இது வந்து எப்பொழுதுனா மார்ச் 8. ஸோ நம்மளுக்கு வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான தினங்கள் இருக்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகளை பற்றி. ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேசிய பெண் குழந்தை தினம், நேஷனல் கேர்ள் சைல்டு டே எப்பொழுதுனா ஜனவரி 24. இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ், சரியா, அறிவியலில் வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள், இதற்கான சர்வதேச தினம் வந்து பிப்ரவரி 11. அதுக்கப்புறம் தேசிய பெண்கள் தினம் வந்து பிப்ரவரி 13, சரோஜினி நாயுடு அவர்களின் பிறந்த நாள் இது. அதுக்கப்புறம் சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் 8. இன்டர்நேஷனல் கேர்ள்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஐசிடின்னு என்னதுன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இது வந்து ஒரு மாசமும் ஏப்ரல் மாசமும் 4வது வியாழக்கிழமை, சரியா, 4th Thursday வந்து கொண்டாடப்படும். அடுத்து பெண் குழந்தைக்கான சர்வதேச தினம் அக்டோபர் 11. அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு எதிரான இன்டர்நேஷனல் டே ஆஃப் எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன், சரியா, இதற்கான நாள் வந்து நவம்பர் 25. ஓகே, அடுத்த கேள்வி இதுல என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா சர்வதேச பெண் நீதிபதிகள் தினம், சரியா, சர்வதேச இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் ஜட்ஜஸ் எப்பொழுதுனா மார்ச் 10. ஸோ நம்மளுக்கு வந்து இது ஆக்சுவலாக மார்ச் 10. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து முக்கியமாக வந்து ஒரு 3 பர்சன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும். யாரெல்லாம் அப்படின்னா லீலா சேத் அவர்கள், ஆனா
சாண்டி அவர்கள், ஃபாத்திமா பீவி அவர்கள். ஸோ இதில் லீலா சேத் யார் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய முதல் தலைமை நீதிபதியாக இருந்தாங்க, பெண் தலைமை நீதிபதியாக இருந்தவங்க. ரைட்டா, ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட், ஒரு உயர் நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதியாக இருந்தவங்க. ஆனா சாண்டி வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட், ஒரு உயர் நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதியாக இருந்தவங்க ஆனா சாண்டி. அடுத்து ஃபாத்திமா பீவியார்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதியாக இருந்தவங்க வந்து யார் அப்படின்னா அது ஃபாத்திமா பீவி அவர்கள். இந்த 3 பேரும் ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, சிஐஎஸ்எஃப் எழுச்சி தினம். சரியா, சிஐஎஸ்எஃப் தினம் வந்து என்னன்றத எப்பொழுது அப்படின்னு கேட்குறாங்க. சிஐஎஸ்எஃப் அப்படின்னா வந்து சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இது வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1969 வந்து உருவாக்கப்பட்டது. சரியா, இந்த பாதுகாப்பு படைப்பிரிவு தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், அதாவது என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்னா ஏர்போர்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து துறைமுகங்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் பப்ளிக் பொது நிறுவனங்கள் ஆகட்டும், இந்த பெல், பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், இந்த மாதிரி தெர்மல் பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட், இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கான ஒரு படைப்பிரிவு வந்து எதுனா அந்த சிஐஎஸ்எஃப் படைப்பிரிவு தான். ஓகே, ஸோ இந்த சிஐஎஸ்எஃப் எழுச்சி தினம், அதுக்கப்புறம் இதே மாதிரியே வந்து நிறைய இருக்குது, சிஆர்பிஎஃப் எழுச்சி தினம்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சிஐஎஸ்எஃப் எழுச்சி தினத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுனா மார்ச் 10. ஓகே, அடுத்தது இன்டர்நேஷ்னல் பை டே எப்பொழுதுனா மார்ச் 14. இன்டர்நேஷ்னல் பை டே மார்ச் 14. ஓகே, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு பையை பொறுத்த வரைக்கும் பை வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா 22/7ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 22/7 அப்படின்னா 3.142 தான் வந்து 22/7. ரைட்டா, அடுத்தது உலக வனவியல் தினம் எப்பொழுதுனா மார்ச் 21. உலக வனவியல் தினம் மார்ச் 21. உலக தண்ணீர் தினம் மார்ச் 22. வேர்ல்டு வாட்டர் டே மார்ச் 22. அடுத்து உலக காச நோய் தினம் எப்பொழுதுனா மார்ச் 24. அடுத்து கால் கை வலிப்பின் ஊதா நாள். சரியா, கால் கை வலிப்பின் ஊதா நாள், அதாவது பர்பிள் டே ஆஃப் எபிலெப்சி. எபிலெப்சினா கால்கை வலிப்பு, அதுதான் வந்து எபிலெப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கான தினம் வந்து அதை பற்றிய விழிப்புணர்வை வெளிப்படுத்துவதற்கான தினமாக நம்ம வந்து அனுசரிக்கிறது மார்ச் 26. அடுத்து புனித வெள்ளி 2025 எப்பொழுது வந்து இருந்தது அப்படின்னா குட் ஃப்ரைடேயை பொறுத்த வரைக்கும் மார்ச் 29. புனித வெள்ளிக்கு அப்புறம் தான் வந்து எது வரும்னா ஈஸ்டர் வரும். ஈஸ்டர். ரைட்டா, அடுத்த கேள்வி, ஃபிட் இந்தியா ஐகான் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மண்டாவியா அவர்களால் பரிந்துரைக்கப்பட்டவர் யார் அப்படின்றது கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆயுஷ்மான் குரானா. யார் அப்படின்னா ஆயுஷ்மான் குரானா, ஃபிட் இந்தியா ஐகான். அடுத்த கேள்வி, 2025 ஹோல்பர்க் பரிசை வென்ற முதல் இந்தியர் வந்து யார் அப்படின்றத கேட்குறாங்க. காயத்ரி சக்கரவர்த்தி. ரைட்டா, காயத்ரி சக்கரவர்த்தி 2025 வருஷத்துக்கான ஹோல்பர்க் பரிசை வென்றிருக்காங்க. ஓகே, அடுத்த கேள்வி, இதுல என்ன கேட்குறாங்கன்னா 97வது அகாடமி விருதுகளில், அகாடமி விருதுனா ஆஸ்கர் விருது. சரியா, அகாடமி விருதுகளில் வந்து சிறந்த படத்திற்கான விருதை வென்ற படம் வந்து எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து அனோரா. அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட்டா, ஸோ பெஸ்ட் ஆக்டர் வந்து யாருன்னா ஆட்ரியன் ப்ரோடி. ஸோ உங்களுக்கு 97வது இந்த அகாடமி விருதுகளில் வந்து பெஸ்ட் ஆக்டர் யாரு, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் யாரு, ஸோ சிறந்த நடிகர் வந்து யார் அப்படின்னா ஆட்ரியன் ப்ரோடி. சிறந்த நடிகை வந்து மைக்கி மேடிசன். ஸோ ஆட்ரியன் ப்ரோடி எந்த படத்திற்காக வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா த ப்ரூட்டலிஸ்ட்.
தி ப்ரூட்ட லிஸ்ட். ஆக்ட்ரஸ் வந்து மைக்கி மேடிசன் எதற்காக வாங்கியிருக்காங்கன்னா அனோரா படத்துக்கு. அனோரா படத்திற்கு. ரைட்டா? சரி. அடுத்த கேள்வி, பிரிட்ஜ் டவுன் அப்படின்ற நாட்டில் கௌரவ ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படோஸ் அப்படின்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாகவே வந்து சர்வதேச நாடுகள் இருக்குது தெரியுமா, நிறைய நாடுகளில் வந்து அந்த நாட்டினுடைய உயரிய விருதை வந்து இந்தியாவினுடைய பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ பிரிட்ஜ் டவுன். ஸோ ஸோ பிரிட்ஜ் டவுனில் வந்து கௌரவ ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பர்படோஸ் அப்படின்றது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு. ஸோ இதில் வந்து பர்படோஸ் இருக்குல்ல, பர்படோஸின் கேபிட்டல் தான் வந்து பிரிட்ஜ் டவுன். பர்படோஸ் நாட்டினுடைய கேபிட்டல், தலைநகரம். ஓகே. அடுத்த கேள்வி, 25வது பதிப்பு எதுனா இந்தியா இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஃபேர் அவார்டு. சரியா? ஃபிலிம் அவார்டு, இன்டர்நேஷனல் இந்தியன் ஃபிலிம் அகாடமி அவார்ட். சரியா? IIFA அப்படின்னா என்னன்னா இன்டர்நேஷனல் இந்தியன் ஃபிலிம் அகாடமி. ஸோ அந்த விருதுகளில் வந்து சிறந்த படத்திற்கான விருதை வென்ற படம் வந்து எதுனா லாபட்டா லேடிஸ். சிறந்த படம் வந்துன்னா லாபட்டா லேடிஸ். இந்த லாபட்டா லேடிஸ் படத்தினுடைய டைரக்டர், இயக்குனர் வந்து யாருன்னா கிரண் ராவ். கிரண் ராவ். ரைட்டா? அடுத்த கேள்வி, ஸோ இதில் IIFA அப்படின்னா அதனுடைய விரிவாக்கம் வந்து இன்டர்நேஷனல் இந்தியன் ஃபிலிம் அகாடமி. அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ மொரீஷியஸினுடைய அந்த மொரீஷியஸ் நாட்டினுடைய மிக உயரிய விருதான கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் த இந்தியன் ஓஷன், இந்த ஒரு மிக உயரிய விருதை வந்து யாருக்கு வழங்கியிருக்கிறாங்கன்னா இந்தியாவினுடைய பிரதம மந்திரியான நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் வழங்கியிருக்கிறாங்க. சரியா? இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு. மொரீஷியஸின் கேபிட்டல், தலைநகரம் வந்து எதுனா போர்ட் லூயிஸ். போர்ட் லூயிஸ். அடுத்த கேள்வி, யூகே ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ். சரியா? யூகேனா யுனைடெட் கிங்டம். ஸோ அந்த யூகேனுடைய ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் வந்து எந்த தெலுங்கு நடிகருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது அப்படின்னா சிரஞ்சீவி அவர்களுக்கு. யாருக்குன்னா சிரஞ்சீவி அவர்களுக்கு. ஸோ நம்ம யூகேன்னு சொல்கிறோம்ல, யுனைடெட் கிங்டம் அப்படின்ட்டு, எந்தெந்த நாடுகள் சேர்ந்து யூகே அப்படின்றது ஆகுதுன்னா மொத்தம் 4 நாடுகள் தான் யுனைடெட் கிங்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எந்தெந்த நாடுகள்னா ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து, அடுத்து ஸ்காட்லாந்து, 3வது வேல்ஸ், 4வது நார்தன் அயர்லாந்து. ரைட்டா? யுனைடெட் கிங்டம்னுடைய கிங்கு யார் அப்படின்னா 3ஆம் சார்லஸ். பிரதம மந்திரி வந்து யார் அப்படின்னா கெய்ர் ஸ்டார்மர். ஓகே. அடுத்த கேள்வி, வெள்ள அபாய குறைப்பு மற்றும் நீர்வள மேலாண்மையில் முன்னோடியாக பணியாற்றியதற்காக 2025 ஸ்டாக்ஹோம் நீர் பரிசை பெற்றது யார் அப்படின்றது கேட்கிறாங்க. 2025 ஸ்டாக்ஹோம் வாட்டர் பிரைஸ் யாருக்கு அப்படின்னா குண்டர் ப்ளோஸ்கல் அவர்களுக்கு தான். ஓகே. ஸோ நம்மளுக்கு நீர் பரிசா வாட்டர். ஸோ வாட்டர் டே எப்பொழுதும் தெரியுமா? வாட்டர் டே, வேர்ல்டு வாட்டர் டே, உலக தண்ணீர் தினம் வந்து எப்பொழுதுனா மார்ச் 22. உலக பூமி தினம், வேர்ல்டு எர்த் டே எப்பொழுது அப்படின்னா ஏப்ரல் 22. ஓகே. அடுத்தது, வினோத்குமார் சுக்லா அவர்கள் 59வது ஞான் பீத் விருதை 2025 வென்றார். அவர் எந்த இலக்கிய மொழியுடன் தொடர்புடையவர் அப்படின்னா, எந்த ஒரு இந்திய இலக்கிய மொழி. சரியா? எந்த இலக்கிய மொழியுடன் தொடர்புடையவர் அப்படின்னா ஹிந்தி. ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹிந்தி. அடுத்தது, 2025 வருஷத்துக்கான ஏபிள் பரிசை. சரியா? இது வந்து மேத்தமெட்டிக்ஸ்க்காக கொடுப்பாங்க. 2025 ஏபிள் அப்படின்ற பிரைஸ் வந்து மேக்ஸ்க்காக கொடுக்கப்படுறது. ஸோ இது வந்து யார் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா மாசாக்கி காஷிவாரா.
அடுத்தது ஆங்கில மொழி பிரிவில் சாகித்ய அகாடமி விருது 2024 யாருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஈஸ்ட்ரின் கயர் அவர்களுக்கு. ரைட்டா? ஸோ இவங்க எழுதுனது வந்து எதற்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஸ்பிரிட் நைட்ஸ். எதற்காக கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பிரிட் நைட்ஸ் இதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இந்த சாகித்ய அகாடமி 2024 விருதுகளை பொறுத்த வரைக்கும் ஹிந்தியில, அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல, அதுக்கப்புறம் தமிழ்ல. ரைட்டா? ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ். ஸோ ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் யார் வாங்கியிருக்காங்கன்னா ககன் கில் அவர்கள். இங்கிலீஷ்ல வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னா ஈஸ்டரின் கயர். தமிழ்ல வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னா ஏஆர் வெங்கடாச்சலபதி. ரைட்டா? அடுத்து இந்த சாகித்ய விருதை பொறுத்த வரைக்கும் வந்து சாகித்ய அகாடமி விருது 2024 விருது எப்பொழுது வழங்கப்பட்டதுன்னா மார்ச் 8, 2025 வழங்கியிருக்கிறாங்க. எத்தனை மொழிக்கு வழங்கியிருக்காங்கன்னா 22 லாங்குவேஜுக்கு வழங்கியிருக்கிறாங்க. 22 மொழி, அதாவது அட்டவணையில் இந்திய அட்டவணையில் இருக்கக்கூடிய ஒரு 22 மொழி, அது போக வந்து ஒரு 2 லாங்குவேஜ். அந்த 2 லாங்குவேஜ் எது அப்படின்னா ஒன்று வந்து இங்கிலீஷ், இன்னொன்று வந்து ராஜஸ்தானி. ஓகே. ஸோ சாகித்ய அகாடமியில் வந்து பரிசு தொகை வந்து எவ்வளோன்னா 1 லட்சம் ரூபாய், 1 lakh rupees. அடுத்த கேள்வி, அமெரிக்காவிற்கு சட்டவிரோதமாக குடியேறுவதற்கு ஹரியானாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து பயன்படுத்தும் டங்கி பாதை பற்றி செய்தி அளித்ததற்காக எந்த பத்திரிகையாளருக்கு எந்த பத்திரிகையாளர் வந்து விருதை வென்றார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டங்கி பாதையை பற்றி அவங்க வந்து ஜேர்னலிசம் பண்ணதுக்காக வந்து யாருக்கு விருது கொடுத்துருக்குறாங்கன்னா மிருதுலிகா ஜா. யாருக்குன்னா மிருதுலிகா ஜா. ஓகே. அடுத்த கேள்வி, ஒடியா மொழி பிரிவில் சாகித்ய அகாடமி விருது 2024 யார் பெற்றிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஒடியா மொழி பிரிவில் வந்து யாருக்கு அப்படின்னா அசுதோஷ் பரிதா அவர்களுக்கு. ஸோ நம்மளுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளை வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ், இது அனைத்துமே வந்து நம்ம இந்த மாதம் சரியா மார்ச் 2025 இருக்குல்ல. ஸோ இந்த மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் மார்ச் 2025 கரண்ட் அஃபேர்ஸ்க்காக வந்து நம்ம வந்து எடுத்த நோட்ஸ் அந்த மந்த்லி இதில் டாபிக் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸில் எழுதுனது தான் இது. ஸோ நம்ம இதில் வந்து நம்ம தனியாக எழுதணும் அப்படின்னா அது வந்து வீடியோட லென்த் இன்னும் அதிகமாகும். ஸோ அதனால இது அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளை வந்து 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ், இன்னொன்று அட்டவணையில் இருக்கக்கூடிய மொழிகள் அப்படின்ட்டு. ஸோ கிளாசிக்கல் லாங்குவேஜ் 11. ஸோ 2004 தமிழ் ஆட் பண்ணாங்க. இந்தியாவினுடைய முதல் கிளாசிக்கல் லாங்குவேஜ் தமிழ் தான். 2004. 2005 சமஸ்கிருதம் ஆட் பண்ணாங்க. 2008 கன்னட மொழி, 2008 தெலுங்கு மொழி, 2008 கன்னடம் மற்றும் தெலுங்கு, 2013 மலையாளம், 2014 ஒடியா, 2024 போன வருஷம் 5 லாங்குவேஜை ஒன்றா ஆட் பண்ணாங்க. மராத்தி, பெங்காலி, அசாமிஸ், பாலி, பிரக்ரித். ஸோ இந்த பக்கம் ஒரு 6, இந்த பக்கம் ஒரு 5. ஸோ டோட்டலாக 11 மொழி. அட்டவணையில் இருக்கக்கூடிய மொழி வந்து 22. இந்திய அரசியலமைப்பு உருவாகிறப்ப 14 மொழி இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்குன்னா 22 இருக்கு. அப்போ எவ்வளோ ஆட் ஆயிருக்குன்னா 8 ஆட் ஆயிருக்கு. அந்த 8 மொழி எப்படி ஆட் ஆயிருக்குன்னா 1, 3, 4 ஆட் ஆயிருக்கு. ஸோ அதாவது 21வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1967 சிந்தி மொழி. 71 வந்து 1992 71வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992 3 மொழி, கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. 92வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 4 மொழி, போதோ, தோக்ரி, மைத்திலி, சந்தாலி. ஓகே. அடுத்தது பாருங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, மகாராஷ்டிராவினுடைய மிக உயர்ந்த சிவிலியன் கௌரவமான மகாராஷ்டிரா பூஷன் விருது 2024 யாருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ராம் சுத்தர். யாருக்கு அப்படின்னா ராம் சுத்தர். இவர் வந்து ஒரு சிற்பி. ரைட்டா? இவர் வந்து ஒரு சிற்பி. அடுத்தது, போடோ மொழி பிரிவில் சாகித்ய அகாடமி விருது 2024 வென்றது யார் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆரோன் ராஜா. அடுத்த கேள்வி, இந்தி மொழி பிரிவில் சாகித்ய அகாடமி விருது 2024 யாருக்கு வழங்கி இருக்கிறாங்க அப்படின்னா ஹிந்தி மொழி பிரிவில் ககன் கில். ஓகே. ஸோ ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் நேஷனல்
ஹிந்தி டே, நேஷனல் ஹிந்தி டே எப்பொழுது மற்றும் வேர்ல்டு ஹிந்தி டே எப்பொழுதுன்னு தெரிஞ்சுக்கோ. நேஷனல் ஹிந்தி டே சரியா, அதாவது தேசிய ஹிந்தி தினம், அதுக்கப்புறம் சர்வதேச ஹிந்தி தினம். உங்களுக்கு தேசிய ஹிந்தி தினம் வந்து எப்பொழுது அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பர் 14. உலக ஹிந்தி மொழி தினம் வந்து ஜனவரி 10. ஜனவரி 10. சரி, அடுத்தது பாருங்க. ஆர்பிஐ சரியா, இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் வந்து யார் அப்படின்னா இந்திரானில் பட்டாச்சாரியா. இந்திரானில் பட்டாச்சாரியா. அடுத்தது பாருங்க. ஸோ ஸ்கெச்சஸ், அதாவது இது வந்து ஒரு ஷூ பிராண்டு. ஸ்கெச்சஸ்னுடைய பிராண்டு தூதராக நியமிக்கப்பட்ட இந்திய கிரிக்கெட் வீரர் வந்து யார் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஜஸ்பிரித் பும்ரா. ஜஸ்பிரித் பும்ரா. ஸோ அனில் கும்ப்ளேயும் கிரிக்கெட்டர் தான். அனில் கும்ப்ளேயினுடைய வாழ்க்கை வரலாறு, அதாவது ஆட்டோபயோகிராஃபி. ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா சுயசரிதம், தன் வாழ்க்கை வரலாறை பற்றி அவரே எழுதுறது. அனில் கும்ப்ளேயினுடைய வாழ்க்கை வரலாறு பெயர் வந்து என்னன்னா வைட் ஆங்கிள். வைட் ஆங்கிள். ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வினுடைய வாழ்க்கை வரலாறு சுயசரிதம், அவர் எழுதின நூல் வந்து என்னன்னா ஐ ஹாவ் த ஸ்ட்ரீட்ஸ். ஐ ஹாவ் த ஸ்ட்ரீட்ஸ், எ குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி. ஸோ இது வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினுடைய சுயசரித நூல், ஆட்டோபயோகிராஃபி. கபில் தேவ் அவர்களினுடைய ஆட்டோபயோகிராஃபி சுயசரித நூல் வந்து ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட், 2003 எழுதுனது. 2003 எழுதுனது. இது வந்து ஒரு டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க எந்த வருஷம்ட்டு. ஸோ ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட். ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்ற ஒரு நூல். ரைட்டா? அடுத்த கேள்வி பாருங்க. அனுஜ் குமார் சிங் பின்வரும் எந்த நிறுவனங்களில் வந்து இணை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா அது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். சரியா, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம். ஸோ இதில் தான் வந்து என்னவா செலக்ட் ஆயிருக்காங்கன்னா ஜாயின்ட் செக்ரட்டரியா அப்பாயிண்ட் ஆயிருக்கார். உங்களுக்கு இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்திய அரசியலமைப்பில் வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மற்றும் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது டிஎன்பிஎஸ்சி, கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இது எல்லாமே வந்து ஆர்டிகல் 315 ஆர்டிகல் 323 தான் இது எல்லாமே இருக்குது. யூனியன் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து உறுப்பினர் ஆகட்டும் இல்லைன்னா தலைவர் ஆகட்டும், அவங்களுக்கு வந்து டேர்ம் எவ்வளோன்னா 6 வயது அல்லது 6 வருடம் அல்லது 65 வயது. ஸோ இப்போ வந்து 62 வயசுல வந்து ஒருத்தர் வந்து சேர்மன் ஆகவோ இல்லை உறுப்பினராக தேர்வாகிறாங்கன்னா அவங்க 3 வருஷம் தான் இருக்க முடியும். 65 வயசு தான், விச் எவர் இஸ் இயர்லியர். இதுவே வந்து ஒருத்தர் 50 வயசுல செலக்ட் ஆகுனா 56 வயசு வரைக்கும் இருக்கலாம். ரைட்டா? ஆனால் சிம்பிளாக என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்றது தான். இதுவே ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அங்கே 6 அல்லது 62 வயது. யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக தெலுங்கானா அரசு வந்து ராஜீவ் காந்தி சிவில்ஸ் அபியானம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்திற்கு கீழே யூனியன் பப்ளிக் யூபிஎஸ்சிக்கு கீழே ப்ரிலிம்ஸ் செலக்ட் ஆகிறாங்கல்ல, முதல் தேர்வு. ஸோ அந்த முதல் தேர்வில் வந்து செலக்ட் ஆகிறவங்க வந்து அடுத்த தேர்வுக்கு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்காக வந்து 1 லட்ச ரூபா கொடுக்குறதா தெலுங்கானா அரசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ரைட்டா? அடுத்த கேள்வி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினுடைய புதிய தனி செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நிதி திவாரி. இதுக்கான ஆன்சர் வந்து நிதி திவாரி. ரைட்டா? அஜித் தோவல் வந்து யாருன்னா இந்தியாவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். ரைட்டா? பாதுகாப்பு ஆலோசகர். ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. எந்த இந்திய கிரிக்கெட் வீரர் எம்ஆர்எஃப் லிமிடெட், சரியா, எம்ஆர்எஃப் லிமிடெட்னுடைய பிராண்டு தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் சுப்மன் கில் அவர்கள். சுப்மன் கில். அடுத்த கேள்வி. ஃபெடரல் வங்கியினுடைய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் வந்து யாருன்னா வித்யா பாலன். அடுத்தது. நாரிகா அப்படின்ற கம்பெனியினுடைய பிராண்ட் அம்பாசிடராக நியமிக்கப்பட்டுள்ளவர் வந்து யாருன்னா சாய்னா நெஹ்வால். ஓகே. அடுத்தது. லீவிஸ், சரியா, அந்த கிளாத் கம்பெனி, ட்ரெஸ் கம்பெனி, லீவிஸினுடைய பிராண்ட் அம்பாசிடராக நியமிக்கப்பட்டுள்ளவர் வந்து யாருன்னா தில்ஜித் தோசஞ்ச். அடுத்தது. இந்தியாவினுடைய புதிய நிதி செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் வந்து யாருன்னா அஜய் சேத். இந்தியாவின் புதிய நிதி செயலாளர் அஜய் சேத். ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபினான்ஸ் செக்ரட்டரி இருக்குல்ல, இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்ற ஒன்று இருக்குது. சரியா? ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 280 சொல்லியிருக்காங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிக்கல் 280.
ஸோ உங்களுக்கு ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும், ஓகே, ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் 15வது ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவர் வந்து யாருன்னா என்.கே. சிங். என்.கே. சிங். இப்போ அடுத்து 16வது ஃபினான்ஸ் கமிஷன் போட்டாச்சு. அதுக்கு சேர்மன் வந்து யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. அரவிந்த் பனகாரியா. ஓகே, சரி, அடுத்தது பாருங்க. அப்ப முதல் ஃபினான்ஸ் கமிஷன், ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் வந்து யாருன்னா கே.சி. நியோகி. கே.சி. நியோகி. ஓகே, அடுத்த கேள்வி. ஸோ இந்தியாவினுடைய முதல் லா செக்ரட்டரி கண்ட்ரிஸ். ஸோ இந்தியாவினுடைய முதல் சட்ட செயலாளர், சட்ட அமைச்சகத்தின் செயலாளர் வந்து யாருன்னா அஞ்சு ராத்தி ராணா. அஞ்சு ராத்தி ராணா. ஓகே, அடுத்தது பாருங்க. இந்திய பார் கவுன்சிலின் தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. மனன் குமார் மிஸ்ரா. சரியா, இந்திய பார் கவுன்சிலின் தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மனன் குமார் மிஸ்ரா. ஸோ இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1961 உருவாக்கப்பட்டது. அடுத்த கேள்வி. இந்தியா கிர்கிஸ்தான் கூட்டு சிறப்பு படைகள் பயிற்சியினுடைய காஞ்சார் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் எத்தனாவது பதிப்புனா 12வது பதிப்பு. ஸோ அதுதான் கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க. இந்த காஞ்சார் அப்படின்றது இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பாதுகாப்பு துறை பயிற்சி. இது வந்து எத்தனாவது பதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12வது பதிப்பு. எங்க நடைபெறுகிறது அப்படின்னா கிர்கிஸ்தான்ல தான் நடைபெறுகிறது. எத்தனாவது பதிப்பு? 12வது பதிப்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி, அடுத்தது பாருங்க. சி டிராகன் 2025 கடற்படை பயிற்சியை நடத்தும் நாடு வந்து எது அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். அமெரிக்கா தான் வந்து இதை வந்து நடத்துது. சரியா, சி டிராகன் 2025 பயிற்சி. சரி, அடுத்தது பாருங்க. இந்தியா வந்து எந்த நாட்டுடன் போங்கோ சாகர் பயிற்சியில ஈடுபட்டிருக்கு அப்படின்னா போங்கோ சாகர். பினா வந்து என்னன்னா பங்களாதேஷ். போங்கோ சாகர். ஸோ போங் அப்படின்னா பங்களாதேஷ். ஓகே, அடுத்த கேள்வி. பிரச்சந்த் பிராகார் முப்படை போர் பயிற்சி எந்த மாநிலத்தில் நடத்தப்படுகிறது அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். இப்ப பாதுகாப்பு தொடர்பான நிறைய விஷயங்களை பற்றி நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். சரியா, பாதுகாப்பு தொடர்பான நிறைய விஷயங்கள். சரி, இப்ப இந்தியாவினுடைய ஆர்மி. ஸோ இந்தியன் ஆர்மியை பொறுத்த வரைக்கும், இந்திய ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய ராணுவ தளபதி யாருன்னா ஜெனரல் உபேந்திர திவேதி. ஸோ அதுக்கப்புறம் இந்திய ராணுவத்தினுடைய துணை தளபதி வந்து யாருன்னா லெப்டினன்ட் ஜெனரல் என்.எஸ். சுப்பிரமணி. இந்திய கடற்படையினுடைய தளபதி அட்மைரல். இது எல்லாமே பொசிஷன். சரியா, அவங்க இருக்கிற பதவி ஜெனரல், லெப்டினன்ட் ஜெனரல், அட்மைரல், வைஸ் அட்மைரல், ஏர் சீஃப், அதாவது ஏர் சீஃப் மார்ஷல், ஏர் மார்ஷல், இவங்க எல்லாம் இது எல்லாமே வந்து அவங்க இருக்கிற பொசிஷன், ரேங்க். ஸோ இந்திய கடற்படையின் தளபதி வந்து அட்மைரல் தினேஷ் கே திரிபாதி. இந்திய கடற்படையின் துணை தளபதி வந்து வைஸ் அட்மைரல் கிருஷ்ணா சுவாமிநாதன். அடுத்தது வந்து இந்திய விமானப்படையினுடைய தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங். இந்திய விமானப்படையினுடைய துணை தளபதி வந்து ஏர் மார்ஷல் நர்மதேஷ் திவாரி. இவர் வந்து இப்போ ரீசெண்டாக மாறினவர் தான், ரொம்ப முக்கியம், நர்மதேஸ்வர் திவாரி. இந்திய கடலோர காவல் படையினுடைய 26வது இயக்குனர் ஜெனரல் வந்து பரமேஷ் சிவமணி. ரைட்டா. ஸோ அது போக வந்து நம்மளுக்கு இந்திய ராணுவம், அதுக்கப்புறம் இந்திய விமானப்படை, இந்திய கடற்படை எல்லாத்துக்குமே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3 படைகளுக்குமே கமாண்ட் அப்படின்ற ஒன்று இருக்குது. சரியா, அதாவது தெற்கு, கிழக்கு, மேற்கு, வடக்குல எல்லாத்துலேயுமே கமாண்ட் இருக்கு. அந்த கமாண்டினுடைய தலைமையகமும் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்திய கடற்படையை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் கமாண்ட் தலைநகரம், தலைமையகம் மும்பையில் இருக்கு. சதர்ன் கமாண்டுக்கு தெற்குக்கு வந்து கொச்சின்ல இருக்கு. ஈஸ்டர்ன் கமாண்டுக்கு வந்து விசாகப்பட்டினம்ல இருக்கு. விமானப்படையை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் கமாண்ட் தலைமையகம் நியூ டெல்லி, ஈஸ்டர்ன் கமாண்ட் ஷில்லாங் மேகாலயாவில் இருக்கு. சென்ட்ரல் கமாண்ட் பிரயாக்ராஜ் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. சதர்ன் கமாண்ட் திருவனந்தபுரம் கேரளாவில் இருக்கு. சவுத் வெஸ்டர்ன் கமாண்ட் காந்திநகர் குஜராத்தில் இருக்கு. மெயின்டெனன்ஸ் கமாண்ட் நாக்பூர் மகாராஷ்டிராவில் இருக்கு. ட்ரைனிங் கமாண்ட் பெங்களூரு கர்நாடகாவில் இருக்கு. ஸோ இந்திய ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் நார்தர்ன் கமாண்ட் உதம்பூர்ல இருக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர். வெஸ்டர்ன் கமாண்ட் சாந்திப்பூர்ல இருக்கு தலைமையகம். சரியா, அதாவது இப்போ இந்தியாவினுடைய வெஸ்டர்ன் கமாண்டினுடைய தலைமையகம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஆன்சர் வந்து சாந்திப்பூர். எங்கன்னா ஹரியானா. அடுத்து ஈஸ்டர்ன் கமாண்டினுடைய தலைமையகம் கொல்கட்டா வெஸ்ட் பெங்கால். சதர்ன் கமாண்டுடைய தலைமையகம் புனே மகாராஷ்டிரா. சென்ட்ரல் கமாண்டுடைய தலைமையகம் லக்னோ உத்தரப்பிரதேசம். சவுத் வெஸ்டர்ன் கமாண்டுடைய தலைமையகம்
ஜெய்ப்பூர் ராஜஸ்தான். ட்ரைனிங் கமாண்ட் தலைமையகம் வந்து ஷிம்லா ஹிமாச்சல பிரதேசம். அடுத்து இந்திய ராணுவம் ஆகட்டும் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டே செலிப்ரேட் பண்றோம். இந்திய ராணுவ தினம் வந்து ஜனவரி 15, இந்திய கடற்படை தினம் வந்து டிசம்பர் 4, இந்திய விமானப்படை தினம் அக்டோபர் 8, இந்திய கடலோர காவல்படை தினம் பிப்ரவரி 1. இப்ப பிப்ரவரி 1 2025 செலிப்ரேட் பண்ணது 47வது பதிப்பு. சரியா, 47வது பதிப்பு. அடுத்தது ஸோ உங்களுக்கு பாதுகாப்பு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பயிற்சிகள்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. அது போக நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான் ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துடலாம். டைகர் ட்ரையம்ஃப் அப்படின்ற பயிற்சி, இது வந்து ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் டிசாஸ்டர் ரிலீஃப் எக்ஸசைஸ். சரியா, HADRனா ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் டிசாஸ்டர் ரிலீஃப் எக்ஸசைஸ். 4வது பதிப்பு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்துச்சு டைகர் ட்ரையம்ஃப். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடக்கிற வேற 2 பயிற்சிகள் வந்து யுத்தபியாஸ் வஜ்ர பிரஹார். சி டிராகன் 2025 யூஎஸ்ஏல நடக்குது, குவாம் அப்படின்ற இடத்துல. இது வந்து குவாடு நாடுகளும் சவுத் கொரியாவும் கலந்துக்குது. குவாடு நாடுகள் இருக்குல்ல, குவாடுனா வந்து 4 நாடுகளை தான் குவாட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த குவாடுனா வந்து இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா. இப்போ இந்தியா இங்கே இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜப்பான் வந்து இந்த சைடில் இருக்கும், அதுக்கு அடுத்தது வந்து ஆஸ்திரேலியா வந்து இந்த பக்கத்தில் இருக்கும், அடுத்து அமெரிக்கா வந்து இந்த சைடில் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்குறப்ப இந்த குவாடு ஒரு 4 ஷேப்பில் வந்து கொடுக்கும், அதனால வந்து குவாட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து மல்டிலேட்டரல். மல்டி அப்படின்னா வந்து நிறைய நாடுகள் சேர்ந்து போயிருக்கிற பயிற்சி. ரைட்டா, நீர்மூழ்கி கப்பல் இருக்குல்ல, அது ஈடுபடுகிற ஒரு பயிற்சியாக இருக்கு. அடுத்து காஞ்சார் எக்ஸசைஸ் நம்ம பார்த்தோம். இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையில் கிர்கிஸ்தான்ல நடக்குது. கிர்கிஸ்தான் தலைமையகம் வந்து தலைநகரம் வந்து பிஷ்கேக். தஸ்லிக் பயிற்சி 2025 வந்து 6வது பதிப்பு புனேல நடக்குது. புனே இங்க இருக்கு, மகாராஷ்டிரால இருக்கு. இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையில். இதுல உஸ்பெகிஸ்தான் வந்து எங்க இருக்குன்னா, உஸ்பெகிஸ்தானுடைய தலைநகரம் தாஷ்கண்ட். அடுத்து போங்கோ சாகர் 2025 பினா பங்களாதேஷ். இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் 4வது பதிப்பு பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடாவில் நடக்குது. ஓகே, ஸோ இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் நடக்கிற வேற ஒரு சில எக்ஸசைஸ் வந்து எக்ஸசைஸ் சம்பிரித்தி. இன்னொன்று கார்பெட்னா வந்து கோஆர்டினேட்டட் பேட்ரோல் எக்ஸசைஸ், ரோந்து பயிற்சி. இந்த பயிற்சி போங்கோ சாகர்ல வந்து இந்தியா சார்பாக கலந்துக்கிட்டது வந்து எந்த கப்பல்னா INS ரன்வீர். அடுத்து பிரச்சந்த் பிரஹார், இது வந்து முப்படைக்கான பயிற்சி. சரியா, முப்படை அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்க்கான பயிற்சி. இந்தியன் ஆர்மி தான் கண்டக்ட் பண்ணுது அருணாச்சல பிரதேசத்தில். எக்குவிரின் 2025 இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் இடையில் 13வது பதிப்பு மால்தீவ்ஸில் தான் நடக்குது. மால்தீவ்ஸின் தலைநகரம் வந்து மாலே. தர்ம கார்டியன், தர்ம கார்டியன். சரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தர்மனா வந்து ஜெயினிசம், சமண மதத்தில் தர்மத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ தர்மம், ஜெயினிசம், ஜேனா ஜப்பான். ஸோ தர்ம கார்டியன் 2025 6வது பதிப்பு ஜப்பான்ல தான் நடக்குது, மவுண்ட் ஃபுஜியில். இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் ஏற்படுகிற பயிற்சி. அடுத்தது பாருங்க, சைக்ளோன் 2025. ஸோ இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையில் நடக்கப்படுகிற ஒரு ராணுவ பயிற்சி ராஜஸ்தானில் நடைபெறுகிறது. வருணா 2025 ஒரு கடற்படை பயிற்சி. 23வது பதிப்பு அரபிக்கடலில் நடக்குது. இந்தியாவுக்கும் பிரான்சுக்கு இடையில் ராணுவ பயிற்சி சக்தி, கடற்படை பயிற்சி வருணா, விமானப்படை பயிற்சி கருடா. இந்த 3மே வந்து இந்தியாவிற்கும் பிரான்சுக்கும் இடையில் ஏற்படுகிற ஒரு பயிற்சியாக இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்க, ஸோ எந்த மாநில காவல்துறை தனது முதல் மின் FIR, சரியா, ஃபர்ஸ்ட் எவர் EFIR ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டேட் வந்து எது அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த ஸ்டேட்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 3 சட்டங்களை வந்து பேர் மாற்றினாங்க. சரியா, என்னென்ன சட்டங்கள் அப்படின்னா இந்தியன் பீனல் கோடை வந்து பாரதிய நியாய சன்ஹிதா, CRPC கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜரை வந்து பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டா பாரதிய சாக்ஷிய அபிநயம் அப்படின்ட்டு இந்த 3த்தையுமே வந்து பெயர் மாற்றினாங்க. இந்த 3ஆ இருந்தது, இப்படி பெயர் மாறி இருக்கு. இந்த 3மே நடைமுறைக்கு எப்பொழுது வந்துச்சு அப்படின்னா வந்து ஜூலை 1 2024 வந்திருக்குது. ஓகே, அடுத்து ஸோ இப்போ ரீசெண்டாக எந்த மாநில அரசு வந்து அந்த மாநிலத்துக்குள்ள நுழையும் சுற்றுலா பயணிகளுக்கு நுழைவு கட்டணமாக 50 ரூபாய் விதித்துள்ளது அப்படின்னா எந்த மாநில அரசுனா சிக்கிம் தான். அடுத்து ஸோ எந்த மாநில அரசு ராஜீவ் யுவ விகாசம் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது அப்படின்னா தெலுங்கானா. ரைட்டா, அடுத்தது தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக என்னென்ன விஷயங்கள்லாம் தெலுங்கானாவை பற்றி நியூஸில் இருந்துச்சுன்னா 72வது உலக அழகி போட்டி அது வந்து தெலுங்கானால தான் நடக்குது. அதனுடைய இறுதி போட்டி ஹைதராபாத்தில் நடக்குது. இந்த 72வது உலக அழகி போட்டியில இந்தியா சார்பாக யார் கலந்துக்கிறாங்க அப்படின்னா நந்தினி குப்தா.
வந்து நந்தினி குப்தா. ஓகே. அடுத்து தெலுங்கானா அரசு வந்து ஹீட் வேவ்ஸ் இருக்கு தெரியுமா, வெப்ப அலைகள், அதை வந்து மாநிலத்திற்கான ஒரு தேசிய பேரிடராக அறிவிச்சிருக்கிறாங்க. தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, ஆளுநர் வந்து ஜிஷ்ணு தேவ் வர்மா, தலைநகரம் வந்து ஹைதராபாத். ஹைதராபாத் வந்து எந்த நதியின் கரையோரம் இருக்குன்னா மூசி நதியின் கரையோரம் இருக்கு. தெலுங்கானா தான் முதல் மாநிலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷெட்யூல்டு காஸ்ட்டை வந்து இன்னுமே சப் கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அதுக்கு கீழே இன்னும் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. அடுத்த கேள்வி, அஸ்ஸாமினுடைய டெர்கான் அப்படின்ற இடத்துல லச்சித் பர்ஃபுகான் போலீஸ் அகாடமியை திறந்து வைத்தவர் யார் அப்படின்னா வந்து அமித்ஷா அவர்கள். அமித்ஷா அவர்கள் அஸ்ஸாம்ல டெர்கான் அப்படின்ற இடத்துல லச்சித் பர்ஃபுகான் போலீஸ் அகாடமி அமித்ஷா அவர்கள் திறந்து வச்சிருக்கிறார். ஸோ லச்சித் பர்ஃபுகானை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 24, 1622 பிறந்தாரு. ஸோ அஹோம் அப்படின்ற ஒரு பேரரசு இருக்கு. அந்த அஹோம் அப்படின்ற அரசு, அந்த அரசனுடைய படையில வந்து படைத்தளபதியாக இருந்தவர் தான் இது. அஹோம் அப்படின்ற ஒரு படை வந்து எங்க இருந்திருக்குன்னா அஸ்ஸாம்ல தான் இருந்திருக்கு. அந்த படையின் தளபதியாக இருந்தவர் தான் லச்சித் பர்ஃபுகான். ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, 1671 பேட்டில் ஆஃப் சரைகாத் அப்படின்ற ஒரு போர் நடந்திருக்கு. அந்த போர்ல வந்து முகலாயர்களுக்கும் அஹோம் பேரரசுக்கும் நடந்துச்சு. அந்த சண்டையில வந்து முகல்ஸ் சைட்ல வந்து யார் தலைமை தாங்கினாங்கன்னா முதலாம் ராம் சிங். ஸோ அந்த முகல்ஸை தோக்கடிச்சார். சரியா, யாருன்னா அப்போ வந்து லச்சித் பர்ஃபுகான் அவர்கள். ஸோ அஸ்ஸாம்ஸ் பிரேவ் ஹார்ட் லச்சித் பர்ஃபுகான் அப்படின்ற ஒரு புக்கையுமே எழுதியிருக்கிறாங்க. சரியா, எழுதினது வந்து யாருன்னா அனுப் குமார் துத்தா. ஸோ அதுக்கடுத்து வந்து அஸ்ஸாம்ல வந்து ஜோர்ஹட் அப்படின்ற இடத்துல இவருடைய லச்சித் பர்ஃபுகானுடைய 125 அடி சிலையை வந்து திறந்து வச்சிருக்கிறாங்க. ரைட்டா. அடுத்த கேள்வி, பர்பிள் விழா 2025 திறந்து வைத்தது யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரியா, ஆரம்பிச்சு வச்சது யார் அப்படின்னா பர்பிள் திருவிழாவை திரௌபதி முர்மு அவர்கள், இந்தியாவினுடைய ஜனாதிபதியான திரௌபதி முர்மு அவர்கள். அடுத்தது, நீஷி மக்களால் கொண்டாடப்பட்ட நியூக்கும் யுல்லோ கொண்டாட்டம் வந்து எந்த மாநிலத்தில் நடைபெறுகிறது அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தில் நடைபெறுகிறது. ரைட்டா, அருணாச்சல பிரதேசம். அடுத்தது, இந்தியாவில் தனது சட்டமன்ற நடவடிக்கைகளை வந்து சைகை மொழியில் ஒளிபரப்பும் முதல் மாநிலமாக எந்த மாநிலம் இருக்கிறது அப்படின்னா பஞ்சாப். ஆன்சர் பஞ்சாப். அடுத்தது, உத்தரகாண்ட் மாநிலம் பகவான்பூர் பிளாக்கில் உள்ள அவுரங்கசீப்பூரின் புதிய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் சிவாஜி நகர். ஆன்சர் சிவாஜி நகர். அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல், இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்துட்டாலே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். இந்தியாவினுடைய முதல் உறைந்த உயிரியல் பூங்காவை அறிமுகப்படுத்திய பூங்கா எது அப்படின்னு, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரோசன் ஜூ எது அப்படின்றது கேட்டிருக்காங்க. பத்மஜா நாயுடு ஹிமாலயன் ஜுவாலஜிக்கல் பார்க். சரியா, பத்மஜா நாயுடு ஹிமாலயன் ஜுவாலஜிக்கல் பார்க். ஸோ இது எங்க இருக்கிறதுனா மேற்கு வங்கத்தில் இருக்கு, வெஸ்ட் பெங்கால். ஸோ காசிரங்கா நேஷனல் பார்க்கை பொறுத்த வரைக்கும் இது எங்க இருக்குன்னா அஸ்ஸாம். ஸோ ரன்தம்பூர் நேஷனல் பார்க் வந்து ராஜஸ்தான். ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் வந்து உத்தரகாண்ட்ல இருக்கு. அடுத்தது, எந்த புலிகள் காப்பகத்தில் கேராக்கால் அப்படின்ற ஒரு விலங்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து புகைப்படத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு, எந்த புலிகள் சரணாலயம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா முகுந்த்ரா ஹில்ஸ் டைகர் ரிசர்வ். முகுந்த்ரா ஹில்ஸ் டைகர் ரிசர்வ். ஸோ இதில் வந்து முகுந்த்ரா ஹில்ஸ் குன்ஹா நேஷனல் பார்க் வந்து எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசம். முகுந்த்ரா ஹில்ஸ் டைகர் ரிசர்வ் வந்து ராஜஸ்தான். ரன்தம்பூர் நேஷனல் பார்க் அல்லது புலிகள் சரணாலயம் வந்து ராஜஸ்தான். அடுத்து பந்தவ்கார் புலிகள் சரணாலயம் மத்திய பிரதேசம். அடுத்தது, இந்தியாவில் மூத்த குடிமக்கள் ஆணையத்தை நிறுவிய முதல் மாநிலமாக எந்த மாநிலம் வந்து திகழ்கிறது அப்படின்றத கேட்டிருக்காங்க. கேரளா. எதுனா கேரளா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு எஸ்டாப்ளிஷ் சீனியர் சிட்டிசன்ஸ் கமிஷன், கேரளா. அடுத்தது, சர்ஹுல் ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா ஜார்க்கண்ட். சர்ஹுல் திருவிழா ஜார்க்கண்ட். அடுத்தது, பொட்டி ஸ்ரீ ராமுலுவின் 58 அடி சிலையை எந்த மாவட்டத்தில் நிறுவுவதாக ஆந்திர பிரதேச அரசு அறிவித்துள்ளது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து அமராவதி. இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா அமராவதியில தான் நிறுவ போறாங்க. அடுத்து, இந்தியாவினுடைய முதல் பிபிபி அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் கிரீன் வேஸ்ட் ப்ராசஸிங் பிளான்ட் வந்து எந்த நகரத்தில் கொண்டு வர போறாங்கன்னா இந்தோர். எந்த நகரத்தில்னா இந்தோர். அடுத்தது,
யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களின் சரியா தலங்களின் உத்தேச பட்டியலில் இயற்கை பிரிவின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ள தேசிய பூங்கா எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து காங்கேர்வேலி தேசிய பூங்கா. சரியா, உத்தேச பட்டியல் நேச்சுரல் கேட்டகரிக்கா இதுல. சரியா, ஸோ அதில் டென்டேட்டிவ் லிஸ்ட் அதுதான் உத்தேச பட்டியல்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா காங்கேர்வேலி நேஷனல் பார்க். ஜிம் கார்பெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தோம், உத்தரகாண்ட். ரன்தம்பூர் நேஷனல் பார்க் வந்து ராஜஸ்தான். காங்கேர்வேலி நேஷனல் பார்க் வந்து சத்தீஸ்கர். பத்மஜா நாயுடு ஹிமாலயன் ஜுவாலஜிக்கல் பார்க் வந்து மேற்கு வங்கம். சரியா, அடுத்த கேள்வி. இந்தியாவும் எந்த நாடும் வாஷ் அப்படின்றது வாட்டர், WA வாட்டர், சானிடேஷன், ஹைஜீன் இந்த துறையில வந்து மேம்படுத்துவதற்காக ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்தியாவும் எந்த நாடும் இணைந்து அப்படின்னா இந்தியா மற்றும் நேபாள். ரைட்டா, அடுத்த கேள்வி. எந்த தனியார் துறை வங்கி சரக்கு மற்றும் சேவை வரி GST இந்த GST கட்டண வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னா எஸ் பேங்க். ஆன்சர் வந்து எஸ் வங்கி. ஸோ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமானது நான் ஆல்ரெடி எழுதுனது தான் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ்ல. ஸோ ஜிஎஸ்டியினுடைய விரிவாக்கம் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று இருக்கு, தலைமையகம் வந்து நியூ டெல்லியில இருக்கு. 33 உறுப்பினர்கள் இருக்காங்க. இதனுடைய தலைவர் வந்து எப்பொழுதுமே நிதி அமைச்சர். அப்ப ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய முதல் தலைவராக இருந்தவர் அருண்ஜேட்லி. ஜிஎஸ்டி எதுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னா பெட்ரோல், மதுபானம், அதுக்கப்புறம் புகையிலை, அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட்ல இருக்கிற அந்த பத்திரப்பதிவு அதுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது. அப்போ இதுக்கெல்லாம் எது என்ன இருக்குன்னா ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டி இருக்கும். ரைட்டா, ஸோ ஜிஎஸ்டியில் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஐஜிஎஸ்டினா இன்டகிரேட்டட், சிஜிஎஸ்டினா சென்ட்ரல் ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டினா ஸ்டேட் ஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டினா யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டி. ஓகே, ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் எந்த மசோதாவில் கொண்டு வந்தாங்கன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் 122வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2014 கொண்டு வந்தது. எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு நடைமுறைப்படுத்தினாங்கன்னா 101வது 2016. இந்த மசோதாவை வந்து முதலாக சரிபார்த்து ஒப்புதல் அளித்த மாநிலம் வந்து அஸ்ஸாம். ஸோ ஜிஎஸ்டி எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா ஜூலை 1, 2017. ஜிஎஸ்டி வந்து ஒரு மறைமுக வரி, இன்டைரக்ட் டேக்ஸ். ஜிஎஸ்டி அப்ளை பண்றதுக்கு நம்மளுக்கு பேன் நம்பர் வேணும். பேனுடைய ஃபுல் ஃபார்ம் பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர். டேன்னு ஒன்று இருக்கு, அதனுடைய ஃபுல் ஃபார்ம் டாக்ஸ் டிடக்ஷன் அக்கௌண்ட் நம்பர். சரியா, ஜிஎஸ்டி முதலாக அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸ். ஜிஎஸ்டியில வந்து இந்தியாவின் தந்தையாக கருதப்படுபவர் அடல் பிஹாரி வாஜ்பாய். ஜிஎஸ்டியில் வந்து ஒரு 4 ஸ்லாப் இருக்கு, 0, 5, 12, 18, 28. சரியா, 0 வந்து கருத மாட்டாங்க, அதனால தான் 5, 12, 18, 28 4 ஸ்லாப்னு சொல்றாங்க. ஜிஎஸ்டி நம்பர்ல மொத்தம் 15 கேரக்டர்ஸ் இருக்கும். நம்பர் கிடையாது, கேரக்டர்ஸ், ஆல்பபெட் பிளஸ் நம்பர்ஸ். ஜிஎஸ்டி நம்பர் ரிலேட்டடா HSN கோடுன்னு இருக்கு. HSN உடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஹார்மோனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நோமன்கிளேச்சர் கோடு. SAC கோட்னா சர்வீசிங் அக்கௌண்டிங் கோடு. இதெல்லாம் வந்து இந்த SSCல வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடா இல்ல ஒரு சில நேரம் ஃபுல் ஃபார்ம் கேட்கறப்ப கேட்டுருவாங்க. ரைட்டா, அடுத்த கேள்வி. தி சோனா ஸ்டோரி புத்தகத்தை வெளியிட்ட பதிப்பாளர் வந்து யார் அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பதிப்பாளர் வந்து ப்ளூம்ஸ்பெரி. சரியா, தி சோனா ஸ்டோரி. இந்த சோனா ஸ்டோரி எழுதிய ஆத்தர் யார் அப்படின்னா சித்ரா நாராயண். சித்ரா நாராயணன். ரைட்டா, தி சோனா ஸ்டோரி. அடுத்தது பாருங்க. ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் மூலம் நம்மளுக்கு இந்தியாவினுடைய நிதியாண்டு 2027 நிதியாண்டுல வந்து ஃபினான்ஷியல் 2027 அதுல வந்து இந்தியாவிற்கான திருத்தப்பட்ட ஜிடிபி வளர்ச்சி கணிப்பு வந்து என்னன்றதை கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் 6.3%. 6.3%. ஸோ எப்பொழுதுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து இந்த மொத்த உள்நாட்டு கொள்முதல் இருக்குல்ல, ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அது வந்து ஒரு நிறுவனமும் ஒன்று சொல்லுவாங்க. சரியா, ஸோ இப்போ ஐக்கிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் 2025 நிதியாண்டில் 6.5% வளர்ச்சி அடையும்னு சொல்றாங்க. ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் படி 2027 6.3%. யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை, இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் 6.5% 2025 வந்து வளர்ச்சி அடையும் சொல்லியிருக்காங்க. இந்த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆஃப் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது 1964 உருவாக்கப்பட்டது. தலைமையகம் வந்து எங்க இருக்கிறது அப்படின்னா ஜெனீவால இருக்குது. ஜெனீவா எங்க இருக்குதுன்னா சுவிட்சர்லாந்துல இருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி. பறவைகள் பாதுகாப்பு மற்றும் பறவை இயலை முன்னிலைப்படுத்தும் லிவிங் வித் பேர்ட்ஸ் புத்தகத்தின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆசித் ரஹ்மனி. பறவையியல் அப்படின்னா ஆர்னித்தாலஜி, பறவைகளை பத்தி படிக்கிறது.
அடுத்தது இந்தியாவினுடைய முதல் டால்ஃபின் மதிப்பீட்டு அறிக்கையில் எத்தனை நதி டால்ஃபின்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அப்படின்னா 6367 டால்ஃபின்ஸ். ரைட்டா? ஸோ டால்ஃபின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து கேஞ்சட்டிக் டால்ஃபின் இருக்கு, அதுக்கு சுசு அப்படின்னு சொல்லுவாங்க. பிளானட்டிஸ்டா கேஞ்சட்டிக் அப்படின்றது அறிவியல் பெயர். இந்தஸ் ரிவர் டால்ஃபின் இருக்குது. இந்தஸுடைய கிளை நதிகளான பிஎஸ் நதியில தான் அதிகமாக காணப்படுகிறது. ஈரவாடி டால்ஃபின் இருக்கு. சிலிக்கா ஏரியில காணப்படுகிறது, ஒடிஷால இருக்குது. இந்த ஒரு 3 டால்ஃபின் வந்து இந்தியாவில் அதிகமாக காண முடியும். கேஞ்சட்டிக் டால்ஃபின் தான் இந்தியாவினுடைய நேஷனல் அக்வாட்டிக் அனிமலா 2010 அனௌன்ஸ் பண்ணாங்க. டால்ஃபின்ஸ் வந்து கூட்டமாக இருந்தால் அதை பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோபல் போகோட்டோ டிக்ளரேஷன் அப்படின்ற ஒன்று இருக்குது. அது வந்து எது கூட தொடர்புடையதுன்னா ரிவர் டால்ஃபின் தொடர்புடையது தான். ஸோ டால்ஃபின்ஸ் வந்து எந்த சவுண்டை வந்து பயன்படுத்தும்னா அல்ட்ராசானிக் சவுண்டை தான், அல்ட்ராசானிக் சவுண்டு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு வந்து டால்ஃபின்களை வந்து பாதுகாப்பதற்காக ப்ராஜெக்ட் டால்ஃபின் அப்படின்ற ஒன்றையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ரைட்டா? அடுத்த கேள்வி, ரைஸ் எ குளோபல் ஹிஸ்டரி அப்படின்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் வந்து யாருன்னா ரெனி மார்டின் அவர்கள். ஓகே. அடுத்து லியோ தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் த சென்னை சூப்பர் கிங்ஸ், அந்த புத்தகத்தின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ ஆசிரியர் வந்து யாருன்னா PS ராமன் அவர்கள். PS ராமன். அடுத்து ஸோ உலக காற்றின் தர அறிக்கை 2024 இந்தியாவினுடைய தரவரிசை வந்து என்ன அப்படின்னா 5வது இடத்துல இந்தியா இருக்குது. அடுத்து ஸோ யுனெஸ்கோ இருக்குல்ல, யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். இந்த யுனெஸ்கோவினுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், அதாவது யுனெஸ்கோனுடைய உலக பாரம்பரிய தலங்களில் இந்தியாவினுடைய தற்காலிக பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள முதுமல் மெகாலித்திக் மென் ஹெட்ரிஸ், இது வந்து எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுதான். ஸோ எந்த மாநிலம் அப்படின்னா தெலுங்கானா. எந்த மாநிலம் அப்படின்னா தெலுங்கானால தான் அமைந்திருக்குது. அடுத்த கேள்வி, நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்காக இந்தியா தொடங்கிய நடவடிக்கையின் பெயர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ரேஷன் பிரம்மா. இந்த ஆப்ரேஷன் கங்கா அப்படின்றது வந்து 2022 ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ வந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து இந்தியாவுக்கு அழைத்து வருவதற்காக மேற்கொண்ட ஒரு பயிற்சி தான் இந்தியன்ஸ். அதுதான் ஆப்ரேஷன் கங்கா. அடுத்தது இந்திய அரசு அறிவித்துள்ள செயலி அடிப்படையிலான டாக்ஸி சேவையின் பெயர் வந்து என்ன அப்படின்னா சக்கார். அடுத்து இந்தியாவின் முதல் உலக அமைதி மையம் எங்க திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னா குருகிராம் எங்க இருக்குன்னா ஹரியானா. அடுத்து 33 நாடுகள்ல 2025 பேச்சு சுதந்திரம் குறியீட்டுல வந்து இந்தியாவினுடைய தரவரிசை என்ன? 2025 பேச்சு சுதந்திரம் குறியீட்டுல 33 நாடுகள்ல இந்தியாவினுடைய ரேங்க் வந்து என்ன அப்படின்னா 24th. அடுத்தது ஸ்டம்ப்டு அப்படின்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் வந்து யாருன்னா சையீத் கீரமணி. ஸோ கபில் தேவனுடைய சுயசரித நூல் வந்து நம்மளுக்கு தெரியும், ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட். சௌரவ் கங்குலியினுடைய சுயசரிதம் ஆட்டோபயோகிராஃபி என்னன்னா A century is not enough. A century is not enough. Is not enough. My roller coaster ride to success. இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவருடைய சுயசரித நூல். அடுத்து மார்ச் ஆஃப் க்ளோரி. சரியா? மார்ச் ஆஃப் க்ளோரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர்கள் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மார்ச் ஆஃப் க்ளோரி அப்படின்ற புத்தகம் 1975 ஹாக்கி உலக கோப்பையை இந்தியா வென்றது பற்றிய ஒரு நூலாக இருக்கு. இதை வந்து எழுதியவர்கள் வந்து K. ஆறுமுகம் மற்றும் எரால்டி க்ரூஸ். அடுத்தது உலக மகிழ்ச்சி அறிக்கை 2025 இந்தியாவினுடைய ரேங்க் வந்து என்ன அப்படின்னா 118. அடுத்து பிப்ரவரி 2025க்கான ஒரு மாசமும் ICC வந்து சிறந்த ஆண்கள் வீரர், சிறந்த பெண்கள் வீரர் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல பிப்ரவரி 2025க்கான ICC
சிறந்த பெண்கள் வீரருக்கான ஒரு பட்டத்தை வந்து அலேனா கிங் அவர்கள் வந்து வென்றார். அவர் எந்த நாட்டை வந்து சேர்ந்தவர் அப்படின்றத கேட்குறாங்க. தென்னாப்பிரிக்கா. ஸோ இப்போ சிறந்த ஆண்கள் வீரர் வந்து யாருன்னா சுப்மன் கில் அவர்கள். ஸோ ஐசிசிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஐசிசினா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் எல்லாருக்குமே தெரியும். ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 நடந்து முடிஞ்சிச்சு. அது வந்து ஒன் டே இன்டர்நேஷனல், அதாவது 50 ஓவர் மேட்ச் நடத்தினது பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரகம், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். ஃபைனல் வந்து இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் நடந்துச்சு. அதில் ஜெயிச்சது வந்து யார் அப்படின்னா அது இந்தியா தான் ஜெயிச்சது. ஸோ இந்தியா ஜெயிக்கிறது மூலியமாக அவங்களுடைய 3வது டைட்டிலாக இருந்துச்சு. அதனுடைய அந்த ஒரு மேட்சினுடைய பிளேயர் ஆஃப் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 பிளேயர் ஆஃப் த சீரீஸ் ரச்சின் ரவீந்திரா, நியூசிலாந்து சேர்ந்தவர். விக்கெட்ஸ் அதிகமாக எடுத்தது மேட் ஹென்ரி, நியூசிலாண்டை சேர்ந்தவர் தான். ஐசிசி மென்ஸ் T20 உலக கோப்பையும் நடந்து முடிஞ்சிச்சு. T20 வந்து 20 ஓவர் மேட்ச் நடத்தினது அமெரிக்காவும் வெஸ்ட் இண்டீஸும். ஃபைனல் வந்து இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் நடந்துச்சு. இந்தியா தான் ஜெயிச்சது. இதன் மூலமாக இந்தியாவினுடைய 2வது டைட்டில் ஆச்சு. பிளேயர் ஆஃப் த சீரீஸ் ஜஸ்பிரித் பும்ரா. ரன்ஸ் அதிகமாக எடுத்தது ரஹ்மனுல்லா குர்பாஸ், ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர். விக்கெட்ஸ் அதிகமாக எடுத்தது 17 விக்கெட்ஸ் எடுத்தது 2 பேர். ஒன்று ஃபசாக் ஃபரூக்கி, ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர். ஹர்ஷ்தீப் சிங், இந்தியாவை சேர்ந்தவர். அடுத்தது பாருங்க. ஸோ கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு 2025 பதக்கப்பட்டியலில் வந்து முதலிடம் பிடித்த அணி எது அப்படின்னா இந்தியன் ஆர்மி இந்த அணி தான். ரைட்டா? அடுத்து ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 இந்தியா யாருக்கு எதிராக வென்றது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நியூசிலாந்து. அடுத்தது 2வது கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் 2025க்கான சின்னத்தின் பெயர் வந்து என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து உஜ்வாலா. இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா உஜ்வாலா. அடுத்தது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியினுடைய முதல் பெண் மற்றும் ஆப்பிரிக்க தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள முதல் பெண் தலைவர் மற்றும் முதல் பெண் ஆப்பிரிக்க தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் வந்து யாருன்னா கிறிஸ்டி கோவன்ட்ரி, இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி. சரி, இப்போ நம்ம கேலோ இந்தியான்னு ஒன்று இருக்குது. கேலோ இந்தியாவை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயத்தை பார்த்துட்டு ஒலிம்பிக் கேம்ஸ்க்கு போயிடலாம். கேலோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் இருக்குது. 2 ஃபேஸாக நடந்துச்சு. ரைட்டாக? கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் 2024 ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து லடாக்ல ஐஸ் ஹாக்கி ஸ்கேட்டிங் இங்கே நடந்துச்சு. செகண்ட் ஃபேஸ் குல்மர்க், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. அல்பைன் ஸ்கீயிங், நார்டிக் ஸ்கீயிங், ஸ்கீ மவுண்டெய்னரிங், ஸ்னோ போர்டிங் இது எல்லாம் நடந்துச்சு. இந்த 4 போட்டி செகண்ட் ஃபேஸில். மெடலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இந்தியன் ஆர்மி 7 கோல்டு 5 சில்வர் 6 பிரான்ஸ் 18 மெடல். 2வது ஹிமாச்சல பிரதேசம் 6 கோல்டு 5 சில்வர் 7 பிரான்ஸ் 18 மெடல். 3வது லடாக் 3 கோல்டு 5 சில்வர் 5 பிரான்ஸ் 13 மெடல். கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2024 6வது பதிப்பு தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் வந்து சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர்னு 4 மாவட்டங்கள் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா 158 மெடல், 2வது தமிழ்நாடு 98 மெடல், 3வது ஹரியானா, அடுத்த ராஜஸ்தான், அடுத்து டெல்லி. அடுத்து கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் 2024 கவுஹாட்டியில் நடந்துச்சு. முதலிடத்துல சண்டிகர் யூனிவர்சிட்டி. இந்த சண்டிகர் பல்கலைக்கழகம் 32 கோல்டு 28 சில்வர் 21 பிரான்ஸ். 2வது லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி. அடுத்து ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சம்மர் ஒலிம்பிக்ஸ் 1896 கிரீஸின் தலைநகரமான ஏத்தன்ஸ்ல நடந்துச்சு. இந்த 1896 2 வருஷத்துக்கு முன்னாடி 1894 தான் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி அப்படின்ற ஒன்றை எஸ்டாப்ளிஷ் பண்ணது யார் அப்படின்னா பெய்ரி டி கோபர்டினும் டிமிட்ரி விக்கலாஸ் தான் இந்த இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியினுடைய முதல் தலைவராக செயலாற்றினார். அடுத்தது பார்த்தீங்கன்னா முதல் வின்டர் ஒலிம்பிக்ஸ் வந்து 1924 பிரான்ஸ்ல இருக்க சமோனிக்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் சம்மர் யூத் ஒலிம்பிக்ஸ் 2010 சிங்கப்பூர்ல நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் வின்டர் யூத் ஒலிம்பிக்ஸ் 2012 ஆஸ்திரியால இருக்கிற இன்ஸ்பர்க்ல நடந்துச்சு. அடுத்து பாருங்க, சம்மர் ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் 2016 பிரேசில்ல இருக்க ரியோல நடந்துச்சு. 4 வருஷம் அடுத்து ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடக்கும். நார்மலாக ஒலிம்பிக்ஸ் அப்படின்றது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். 2016 பிரேசில்ல இருக்கிற பிரேசில்ல இருக்கிற ரியோல நடந்துச்சு. அடுத்து 2020 ஜப்பானுடைய தலைநகரமான டோக்கியோ, 2024 பிரான்சினுடைய தலைநகரமான பாரிஸ், 2028 யுஎஸ்ஏல இருக்க லாஸ் ஏஞ்சல்ஸ், 2032 ஆஸ்திரேலியால இருக்கிற பிரிஸ்பேன்ல நடக்க போகுது ஒலிம்பிக் போட்டி. ஓகே, சரி, அடுத்த கேள்வி பாருங்க. மெட்டாவினுடைய லாமாவுக்கும் டீப்சீக்கினுடைய வெர்ஷன் 3க்கும் உடன் போட்டியிடுவதற்காக கெம்மா 3 அப்படின்ற ஒரு ஓப்பன் மாடலை யார் கொண்டு வருகிறார்கள் அப்படின்னா வந்து கூகுள் தான் கொண்டு வராங்க. கெம்மா 3
ஜி. ரைட்டா? கூகுள். அடுத்து, ஐக்கிய நாடுகள் சபையில் செயல்திறனை மேம்படுத்துவதற்காக UNAT முன்முயற்சியை தொடங்கி வைத்தது யார் அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைவரான ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள் தான். ஸோ ஐக்கிய நாடுகளை பொறுத்த வரைக்கும், யுனைடெட் நேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கப்பட்டது அக்டோபர் 24, 1945. தலைமையகம் நியூயார்க்ல இருக்கு, அமெரிக்கால இருக்குது நியூயார்க்கு. தலைவர் செக்ரட்டரி ஜெனரல் யாருன்னா அண்டோனியோ குட்ரஸ். 6 முக்கியமான அமைப்பு இருக்கு ஐக்கிய நாடுகளுக்கு கீழே. என்னன்னா GS எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஷார்ட்கட்டோட, ஜெனரல் அசம்பிளி UNGA, செக்யூரிட்டி கவுன்சில் UNSC, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ICJ, செக்ரட்டேரியட், அடுத்து எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏகோசாக் அப்படின்ட்டு. அடுத்தது ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் அப்படின்ற ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் யுனெஸ்கோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா, யுனெஸ்கோ வந்து ஆரம்பிக்கப்பட்டது நவம்பர் 16, 1945. இதனுடைய கேபிட்டல் வந்து பிரான்ஸினுடைய கேபிட்டலான பாரிஸில் தான் வந்து யுனெஸ்கோவினுடைய கேபிட்டலும் இருக்கு. யுனெஸ்கோவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். ரைட்டா? யுனெஸ்கோவினுடைய தலைவர் வந்து யார் அப்படின்னா ஆட்ரி அசௌலே. இந்த 6மே வந்து யுனைடெட் நேஷனுடைய ஒரு முக்கியமான 6 முக்கிய அமைப்புகள். அடுத்த கேள்வி பாருங்க. சனி கிரகத்தை சுற்றி இப்ப ரீசெண்டா வந்து அதிகமான மூணை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதிகமான நிலாவை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதன் மூலமாக அதிக நிலவுகளை கொண்ட ஒரு கிரகமாக வந்து சனி கிரகம் வந்து ஆயிருக்கு. ஸோ டோட்டலா எத்தனை புதிய மூன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் 128. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா 128. ஆல்ரெடி வந்து சாட்டன்ல வந்து எவ்வளோ மூன்ஸ் இருக்குது அப்படின்னா 146 இருக்குது. ஸோ ஆல்ரெடி 146 இருக்கு. ஸோ அப்போ இதன் மூலியமாக டோட்டலாக வந்து 274 நிலாக்களை வந்து சாட்டன் வந்து கொண்டு இருக்குது. ஓகே. ஸோ சாட்டனை பொறுத்த வரைக்கும் சாட்டன்ல லார்ஜஸ்ட் மூன், சனி கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மூன் வந்து அது என்ன அப்படின்னா அது வந்து டைட்டன். அது என்னன்னா அது டைட்டன். ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. எந்த சீன நிறுவனம் வந்து பகுத்தறிவை மையமாக கொண்ட மாடல், அது போக அது மாதிரி வந்து 2 புதிய செயற்கை நுண்ணறிவு மாடல்களை வந்து அறிமுகப்படுத்தியது அப்படின்னா அது பைடு. அது பைடு. அடுத்த கேள்வி. சர்வதேச தொழிலாளர் அமைப்பினுடைய 353வது நிர்வாக குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னா அந்த சர்வதேச தொழிலாளர் அமைப்பினுடைய தலைமையகமான ஜெனீவால தான் நடைபெற்றுச்சு. சரியா? சர்வதேச தொழிலாளர் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் 1919 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. தலைமையகம் வந்து ஜெனீவால இருக்கு, சுவிட்சர்லாந்துல. தலைவர் வந்து கில்பர்ட் எஃப் ஹாங்போ. அடுத்த கேள்வி. விவசாயம் குறித்த முதல் கூட்டு பணிக்குழு கூட்டத்தில் வந்து எந்த 2 நாடுகள் பங்கேற்றன அப்படின்னா இந்தியாவும் சிலேயும் தான். இந்தியா மற்றும் சிலே இவங்க தான் வந்து பங்கேற்றாங்க. ஓகே. அடுத்த கேள்வி. அர்மீனியாவும் எந்த நாடும் 40 வருட மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமைதி ஒப்பந்தத்தில் இறுதி செய்தன அப்படின்னா அர்மீனியாவும் அசர்பைஜானும் தான். அர்மீனியா மற்றும் அசர்பைஜான். அடுத்து. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பூமிக்கு திரும்புவதற்காக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் அவர்கள் வந்து எந்த விண்கலத்தை பயன்படுத்தி இந்திய பூமிக்கு வந்தாங்க அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் டிராகனுடைய ஸ்பேஸ் கிராஃப்ட் தான். அடுத்த கேள்வி வந்து என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, ஒரு செகண்ட். ஓகே. உலக ஜவுளி ஏற்றுமதி பட்டியலில் வந்து முதலிடம் வகிக்கும் நாடு வந்து எது அப்படின்னா சைனா. ஸோ குளோபல் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ் லிஸ்ட்ல வந்து ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னா சைனா. அடுத்தது. 2024 ஆண்டின் உலகின் மிகப்பெரிய தேயிலை ஏற்றுமதியாளராக இருக்கக்கூடிய நாடு வந்து கென்யா. ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா கென்யா, தேயிலையை பொறுத்த வரைக்கும் டீ எக்ஸ்போர்ட்டர். அடுத்து. உலக மகிழ்ச்சி அறிக்கை 2025 எந்த நாடு முதலிடத்தில் இருக்கிறது அப்படின்னா அது ஃபின்லாண்ட். சரியா? ஃபின்லாண்ட். ஃபைனா இருக்கிறாங்க, ஃபின்லாண்ட். அடுத்தது. ஸ்பேஸ் எக்ஸ் தொடங்க உள்ள தனியார் மனித விண்வெளி பயணத்தின் பெயர் வந்து என்ன அப்படின்னா ஃப்ராம் 2. அடுத்தது. சர்வதேச கடற்படகை ஆணையத்தின் 30வது அமர்வு எங்கு தொடங்கியது அப்படின்னா ஜமாய்க்காவில் தொடங்கியது. ஜமாய்க்கா. ரைட்டா? அடுத்தது. உலக மகிழ்ச்சி அறிக்கை 2025 சமீபத்தில் எந்த அமைப்பால் வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியினுடைய நல்வாழ்வு ஆராய்ச்சி மையத்தால் வெளியிடப்பட்டது. அடுத்த கேள்வி. ஹிப்போசைடரோஸ் ஸ்ரீலங்கனெசிஸ் இந்த இலைமூக்கு வௌவாலின் புதிய இனம் எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? பெயர்லேயே இருக்குது. எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா இலங்கையில தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸ்ரீலங்கா. அடுத்து.
எந்த இரு நாடுகள் வந்து சமீபத்தில் உள்ளூர் நாணயங்களில் வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன அப்படின்னா இந்தியாவும் மொரீஷியஸும் தான். இந்தியா மற்றும் மொரீஷியஸ். அடுத்தது, எந்த விண்வெளி நிறுவனம் ஸ்பியரக்ஸ் மற்றும் பஞ்ச் அப்படின்ற ஒரு மிஷன்ஸை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா நாசா. இதுல இஸ்ரோ வந்து இந்தியாவினுடையது, ஜாக்சா அப்படின்றது விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் ஜப்பானுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம், நாசா அப்படின்றது அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிலையம், இஎஸ்ஏ அப்படின்றது யூரோப்புடைய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம். அடுத்தது, இந்தியாவின் பணம் அனுப்பும் மிகப்பெரிய ஆதாரமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸை முந்திய நாடு வந்து எது அப்படின்னா அமெரிக்கா முந்திருச்சு. அமெரிக்கா தான் இப்ப டாப்ல இருக்குது. ஓகே, ரெமிட்டன்சஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா. அடுத்தது, புதிய வளர்ச்சி வங்கியினுடைய புதிய உறுப்பினரான நாடு வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்தோனேஷியா. ஸோ இந்த புதிய வளர்ச்சி வங்கி எந்த அமைப்பினுடைய ஒரு வங்கி அப்படின்னா அது பிரிக்ஸ். பிரிக்ஸ் அமைப்பை பொறுத்த வரைக்கும் எதுக்கு பிரிக்ஸ்ன்னு சொல்றாங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா தான் பிரிக்ஸ் அப்படின்றாங்க. சவுத் ஆப்பிரிக்கா எப்போ சேர்ந்துச்சுன்னா 2010 தான் சேர்ந்துச்சு. இந்த பிரிக்ஸ் உறுப்பினர்கள் இப்போ ரீசெண்டாக 5 உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க. எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான், ஐக்கிய அரபு எமிரகம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இந்த பிரிக்ஸினுடைய வங்கி தான் நியூ டெவலப்மெண்ட் பேங்க். பிரிக்ஸ் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா ஜூன் 16, 2009. தலைமையகம் வந்து சீனாவில் இருக்கக்கூடிய ஷங்காயில தான் இருக்குது. ஓகே. அடுத்த கேள்வி, எந்த நாடு வந்து நகரங்கள் சுற்றறிக்கைக்கான கூட்டணி, சரியா, சிட்டிஸ் கோலிஷன் ஃபார் சர்க்குலாரிட்டி C3 அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஜப்பான் தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. அடுத்தது, உலகின் மிகப்பெரிய பனிப்பாறையான A23A எந்த பெருங்கடலில் அமைந்துள்ளது அப்படின்னா அட்லாண்டிக் ஓஷன்ல. எங்க? அட்லாண்டிக் ஓஷன். கடைசி கேள்வி இதுதான். இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவதற்காக லிபா தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும். சரியா. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம ஒரு மாதமும் லாஸ்ட் 2024 ஜனவரியில இருந்தே டாப் 100 அப்படின்றத ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.